எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுகிறேன், பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபோட்டோகிராஃபி, செல்லுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா, மாஸ் மீடியா. சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்டில் நடந்து போனால் தெரியாது, ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்டில் நடந்து போனால் தெரியும். அதுதான் சினிமா பவர். அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவாக ஆகணும், நடிகராக ஆகணும், இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்கே வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சுருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எதையும் போட்டு குழப்பிக்காமல், சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குகிற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட்டை போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்போ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்று எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில் மொதல் ஷோவில் அவருக்கு வரும். நிச்சயமாக வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமாக இன்றைக்கும் எவர்கிரீனாக இருந்துட்டு இருக்காரு பாருங்கள். அந்த காமெடியை கையில் வச்சுக்கிட்டு
அதே போல் நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பார், எப்படி வெள்ளந்தியாக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் அது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்துருக்கிறார். ஏன்னா என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்போ சொன்னால் தெரியாது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள். அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சா கருப்பண்ண நல்லா பலமாக கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ என்னைய இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன், அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுனோமா 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்கள் வந்து சினிமாவை சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதுதான் கண்டென்ட்டு. இல்லை வந்து கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டார், என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில், அதே சங்கராபுரத்தில் தான் சார் எங்களை எங்கே கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்தில் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் விவசாயியாக நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, ஈஸையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு ஷெட்யூல் போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு சில இதில் மீசை கண்டினியூட்டி, ஒரு இதில் மீசை கிடையாது. ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கெல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன். கேப்டனை பற்றி டிசம்பர் 28 அப்போ தான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சுருக்கிறார், உதவி செஞ்சுருக்கிறார். பட் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாமல் பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையாக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும், சட்டசபையிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடனில் ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி, தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேர் உதவி கிடையாது. இதை ஆனந்த விகடனில் தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். ஸோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்லாம் ஓடலை. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்காக இருக்குது, கதை ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, தமிழில் வந்து வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையாக அதை எடுத்துருக்குறாங்க தெரியுமா? ஸோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்தில் இருக்குது.
ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நானும் தம்பி ரோபோ சங்கரும் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரை உள்ள வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ளே இருக்கார். கமல் சாரை கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசித்து அவ்வளவு கமல் சாரை உள்ளே இழுத்து வச்சிருக்கிறார். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், காதலிக்க நேரமில்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடித்த படங்களாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ வந்து நம்ம கார்த்திக் சார் படம், எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான். நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அது சொல்லலை, சொல்லிவிட்டுறேன். சொல்லிவிட்டாலே நல்லா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கோ இல்லையே அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜர் ராஜேந்திரனே, அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு, டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டியே, உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார். வில்வில் சாரை பற்றி நான் இங்கே நிறையா சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து, அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு, அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதிய, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோபோவுக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனார். இந்த கண்டென்ட்டுக்கு பலியாக போகிறது நம்ம மோகன் வைத்தியாதே. நாங்கன்னா ஃப்ரீயாக போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ணேன். நிச்சயம் ஏதாவது கல் வந்து விழுகு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் வந்து பேசும்போது சிரிக்கலை. நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். அப்போ உன்னை இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உடுக்கணும் பார்க்குறாங்களே, நியாயமா நல்லபடியாக இருப்பேன். சுண்டல்லாம் வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேறு என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துட்றேன். இந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னா நிறையா பேசணும். ஏன்னா வில்வின் சாரோடைய மனைவி வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. உண்மையிலே வந்து எல்லோரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுக்கிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
ஏன்னா அவங்கன்னா டைரக்டராக வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமானவன் மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பார்த்துட்டு நிறையா படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்கு இல்லையா? எப்படா முடிப்பீங்க? சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கர் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான்னு இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சரிண்ணே. ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? இல்லை, எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா, அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. எல்லாம் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார். அவங்களாம் அங்கே எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி, நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபான்கிட்ட இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதையை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். அண்ணனுக்கு முதல் படம் என்ன படனே? எல்வினே, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர்
ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ வந்து இது 2வது படம். இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள். இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்கள். ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம். எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால், அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை. அம்பிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவை தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக, நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரனை, கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க. மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.